ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸும் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோடைய ஷூட்டிங் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம முதல் டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா? ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்னு சொல்லிட்டு உட்காந்து கொடுத்துன்னே இருக்கானுங்க. சரியா, இதில் பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்குமான்னு சொல்லி கேட்டதுன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் 17ஆம் தேதி கன்ஃபார்மாக நடக்குது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. அதற்கான என்னென்ன வேலைப்பாடுகள் இப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் பண்ணணும். ஏற்கனவே வெளியவே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒரு பிஆர் வச்சுட்டு அவங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இந்த பிடி வாயிலாம் ஒன்றுமே பண்ணாமல் நான் பண்ணதை கரெக்ட்னு சொல்லிட்டு டைட்டில் வரைக்கும் போயிட்டா. அவள் உள்ளே ஆளை திருப்பி கூப்பிட்டு பஸ் எல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு திருப்பியும் அந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் அவங்களுக்கு மகுடம் சூடி அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் பார்வதி கமருதீன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்டேட் இல்லை. இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா, பட் அதில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் பிரச்சனை தான் முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சீசன் 7லேயும் பிரச்சனை தான் ஆச்சு. ஓகே, மாயா பூர்ணிமாவுக்கும் விஷ்ணு தினேஷுக்கெல்லாம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கடுத்து நீங்கள் போன சீசன் எடுத்துக்கிட்டால் கூட ஜாக்லினுக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியில் தான் கண்டிப்பாக முடியும். இந்த சீசன்லேயும் பாரதி கமருதீன் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ப்ளஸ் அவங்கள பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு சலசலப்புக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் நம்ம ஆரம்பிக்குதுங்கிற ஒரு அப்டேட் வந்துருச்சு பிக் பாஸ் கொண்டாட்டம். ஏன்னா அது ரத்தாகுன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. அது இனிமேல் கண்டிப்பாக எல்லா சீசன்லையும் கொண்டாட்டம் இருக்கும். அதனால் எப்படி இருந்தாலும் கொண்டாட்டம் அது நடைபெறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பட் இதில் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மேபி 20ஆம் தேதிக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மார்ச்சுக்குள்ளே வந்துடும். மார்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்லாட் புக் பண்ணி போட்டுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நானும் ரொம்ப ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ பிக் பாஸ் கொண்டாட்டம் ஷூட்டிங் அடுத்த வாரம் தொடங்குது அப்படின்றது தான் அப்டேட். ஸோ பாரதி கமருதீன் பற்றியோ இல்லை வேறு யாராவது என்னென்ன அப்டேட்ஸ் பற்றியோ அடுத்தடுத்து நான் வரதை நான் போடுறேன். ஓகேங்களா, அடுத்து அரோரா உலக உத்தமி நீங்கள் திருத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தே சே நம்ம இவ்வளோ நேரம் நம்ம அந்த பொண்ணை தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு பலூன் அக்கா இன்னும் அதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக பார்ட் 2 ஒன்று வந்திருக்கு. நேற்று நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல, இதில் பார்ட் 2ல் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாருமே நான் பார்ப்பேன். அதில் பார்த்ததில் எனக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. பட் அது அவங்களுடைய வேலை. எனக்கு அதை நான் மைண்டில் வச்சுட்டு நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் லேட்சுக்கு போய் விக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போகிறவங்க போட்டுட்டு தான் இருப்பானுங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் அதை பாசிட்டிவாக மாற்றிடுவேன். ஏன்னா இந்த சீசன் நான் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க அவங்களுடைய தரத்தை தான் காட்டுது. என்னமோ இவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி அரோரா. நீ பண்ண வேலைக்கு மக்கள் கழுவி ஊற்றுறாங்க. நீ அதை மாற்றி ஒரு லைஃப் வாழ்ந்து காட்டு. நான் ஆளாக உனக்கு மாலை போட்டு வரவேற்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று. அதுக்குள்ளேயும் மக்கள் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க நம்மள எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி உருட்டாத. வாழ்க்கையில் நீ முன்னேற மாட்டேன், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். இதை அவங்க பேசியிருக்காங்க. ஓகே, ஆனால் அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அதில் எனக்கு அரோரா மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நிஜமாக மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அரோராவோடைய சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைபராக அரோராவுக்கு மாறி அவங்கள நீங்கள் பார்க்கணும் கில்மாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க திருந்திட்டாங்க, உலக உத்தமி ஆயிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் அரோராவுக்கு. சூப்பர், இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா இனிமேல் நான் தலகுனிய விட மாட்டேன் யாரையுமே. இப்போ நிறைய பேர் எனக்கு இருக்காங்க ஃபீல் பண்ணுறதுக்கு. சபரி இருக்கான், வேறு என்ன திவ்யா இருக்கா, பிடி இருக்குது, விக்கல்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய பேர் எனக்கு இப்போ இருக்காங்க. ஸோ எனக்கு கண்டிப்பாக இனிமேல் அவங்கள நான் தலகுனிய விட மாட்டேன். எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாதுப்பா இனிமேல். அதான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது. நல்ல பொண்ணாயிட்டாங்க, உலக ஒத்துமை ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கும் அப்படிங்கிறது. ஓகே சரி, அப்போ இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு 30 செகண்டில் ஒரு பாட்டு, ஒருத்தனை போட்டு தடவி முத்தம் கொடுத்துட்டு இருந்தே அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த 2 பாட்டு அவங்க முடிச்சுருவாங்க. போலாண்டு போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. அந்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யாராலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உத்தமை அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அது வரைக்கும் காசு வேணுமா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்து இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலை வேணாம் எனக்கு.
மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. சினிமா நாலேஜ் இல்லாமல் ப்ரைவேட் டைப்பில் எனக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகே, சரி, சூப்பர், கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதாவது ரெஸ்பான்சிபிளாக நான் இதுமாரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஓகே, எனக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் போய் தெரியும், நான் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறேன், கிளாரிட்டியாக இருக்கேன், குட் பர்சனாலிட்டி, கோட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா பார்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னா நீ வந்து ஜீரோ. உன்னை யாருக்குமே தெரிஞ்சுக்கிற உன்னை கழுவி ஊற்றி நீ வெளியே போடி, வெளியே போய் தடவிக்கோ, ஆம்பளை சுகத்தை வெளியே போய் தீர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நீ வந்து பாரதி கமுதி சண்டை போட்டு கமுதனை தேய்ச்சிக்கிட்டே அலைஞ்சதுனால பாரதி டென்ஷன் ஆகி அதன் மூலமாக ஒரு கேம் ஜென்ரேட் பண்ணி துண்டெல்லாம் துபாய் சேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி துண்டெல்லாம் போட்டு இப்படிலாம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி நீ வந்து ஒரு விஷயம் பண்ண. அதுக்காகத்தான் நீயும் வந்து பெரிய ஒரு ஆளாக, அதாவது பெரிய ஆளாகனா ஏதோ ஒன்று பண்ணுற மக்கள் மனசில் வந்து பதிவு பண்ண, அதை வச்சு தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லாருமே என்னுடைய கேரக்டர் இதுதான் தெரிஞ்ச பிறகு எனக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. யார்? சபரி, விக்கல்ஸு, திவ்யா எல்லாருமே. அதுக்காகவே நான் என் கேரக்டரை மாற்றிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்றாங்களாம். சூப்பர்மா, அரோரா, இங்கேயோ இருக்க வேண்டிய நீ. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நான் இவ்வளோ ஐட்டமாக இருந்தேன், இனிமேல் நான் உத்தமியாக மாற போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரு கமுதினுடைய காதல் வந்து உண்மைதான் அப்படின்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உள்ளே இருக்கும்போது பொறாமப்பட்டு நிறைய பேசினல, அது எப்போ புரிஞ்சாமா அந்த அம்மாவுக்கு? அவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டாங்க. மெச்சூர்டாக இருக்காங்க. அவங்க வந்து நான் அட்மையர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க நைட்டு உட்காந்து நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் துஷார் கிட்ட இப்போ நான் வந்து பேசும்போது அவன் யாருக்கிட்டையாவது பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு பார்வதியோடைய மனசு எப்படி இருக்கும் தெரிஞ்சதில் முதேவி. அதைத்தான் பார்வதி உள்ளே சொல்லிட்டு இருந்தா. இப்போயாச்சும் புரிஞ்சிச்சா நீ பண்ண வேலை என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. கரெக்டாக? நல்ல வேலை அதையாச்சும் ஒத்துக்கிட்டாலே அப்படிங்கிறது தான். ஸோ பார்வதி கிட்ட எனக்கு அவங்க சைடு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பாடா, இப்போயாச்சும் இந்த புரிஞ்சிச்சு இந்த மூதேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோராவும் உணர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் காஜிக்கு சுற்றுனது எல்லாமே அவளுக்கு எவ்வளோ தூரம் டச் ஆகிருக்கும், எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சாண்ட்ரா மாதிரி கண்டஸ்டன்ஸ் எவன்டா எடுத்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அவங்களும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஷாமே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் நான் ஒரே மருந்து, அந்த ஒரே மருந்தில் எனக்கு எல்லாமே சரியாகணும்னு சொல்லிட்டு விவேக் கிட்ட கேட்பான். அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை எழுதி கொடுப்பார் விவேக். அந்த மாதிரி சாண்ட்ராவை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, நான் ஏன் சின்ன கீழே விழுந்துருவேன், எனக்கு திடீர்னு போகிறப்ப யாராவது வந்தாங்கன்னா பயந்துருவேன், எனக்கு வந்து இவ்வளோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக ஏன்டா சாண்ட்ரா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? அதே கேள்வி தான் எனக்கும் வந்துச்சு, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க பிள்ளைங்களும் அப்படி தான் போல். பிள்ளைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இப்படி பண்ணுறான்னு நினச்சி அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் சாண்ட்ராவால் உருவாகிருக்கு. ஒரு பக்கம் வந்து காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் ஒரு பேனிக் அட்டாக் வந்து சாண்ட்ராக்கு. அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டிங்க அப்படின்னா ஆத்தாடி எங்கடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிஜமாகவே பாவம் தான் பிரஜனும் சரி அவங்க பிள்ளைங்களும் சரி. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கான அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு சின்ன அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. அவங்க பண்ணுறது தான் கரெக்டு. அதாவது சந்தான படத்தில் வந்து வர மாதிரி இவங்க மூளைக்குள்ளே யாரோ வந்து பார்த்தீங்கன்னா போய் டாக்டர்னு போய் நம்ப வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா நடிப்பாங்க. அவங்க ஒரு நடிப்பு இறக்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அது 100% கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே நம்பி ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். நான் நடிக்கலை, நான் இப்படி தான் இருக்கேன், என்னுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்ற மாதிரி மக்களை போட்டு ஒரு குழப்பி மக்களை பைத்தியக்காரனாக்கி ஓட விடலான்னு பார்த்தாங்க. ஆனால் கடைசி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டான், ஏம்மா நீ என்ன பண்ணாலும் சரி உன் மூஞ்சி முகரையும் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எந்த அளவுக்கு நடிப்பு அறக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க சாண்ட்ராவை அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு என்ன, நான் விஜய் டிவியில் ஒரே ஒரு விஷயம் தான், அடுத்த இதில் நீங்கள் கண்டஸ்டரை செலக்ட் பண்ண பொழுது கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுங்க. பேனிக் அட்டாக் இருக்கா, ட்ராமா வருதா, இல்லை என்ன வருது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஓகே பாஸ், யுவர் செலக்டட், யுவர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி நீங்களும் பிக் பாஸும் சரி சாஸும் சரி உட்காந்து மார்க் போட்டு செலக்ட் பண்ணி அடுத்து கூட்டுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள். மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்